அக்னிமயமானவரே ஜோதிமயமானவரே சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. அக்னிமயமானவரே ஜோதிமயமானவரே சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. ஆண்டவரின் ஆவியாரே வல்லமையின் ஆவியாரே சொந்தமாக்கிக் கொள்ளுமையா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளுமையா. ஆண்டவரின் ஆவியாரே வல்லமையின் ஆவியாரே சொந்தமாக்கிக் கொள்ளுமையா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளுமையா. பாவியான என் மீது ஆவி மழை ஊற்றி பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா. பாவியான என் மீது ஆவி மழையூற்றி பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா. அக்னிமயமானவரே ஜோதிமயமானவரே சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. பரலோக ஆவியாரே பரிசுத்த ஆவியாரே பரந்திறங்கி வாருமையா, என்னை படைத்திட வாருமையா. பரலோக ஆவியாரே பரிசுத்த ஆவியாரே பரந்திறங்கி வாருமையா, என்னை படைத்திட வாருமையா. அன்புக்காய் இங்குகிற என் மனதின் ஆழத்தில் அன்பு மழையாக வாரும், ஆவியே அன்பு மழையாக வாரும். அன்புக்காய் எங்குகிற என் மனதின் ஆழத்தில் அன்பு மழையாக வரும், ஆவியே அன்பு மழையாக வரும். அக்னிமயமானவரே ஜோதிமயமானவரே சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா.
அபிஷேகம் தாருமையா, இயேசுவே அபிஷேகம் தாருமையா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. இணைந்திருக்கிறீர்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலியின் காலை மலரோடு. தொடர்ந்து கத்தோலிக்க ஆன்மீக நற்சிந்தனைகளோடு பெர்லின் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்திலிருந்து ஆன்மீக பணியாளர் திரு ஞானேஸ்வரன் அவர்கள். வணக்கம். 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 நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் நலமாகவே இருக்கின்றோம். உங்கள் குடும்பத்தினருக்கும் கலையக உறவுகளுக்கும் நன்றி கூறி இறை ஆசி வேண்டி இன்றைய நற்சிந்தனையோடு இணைகின்றோம். நன்றி. கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் சார்பில் ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு அன்பான கால வணக்கம். இயேசு ஆண்டவருக்குள் என் பிரியமான உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரின் உயிருள்ள நற்செய்தியை உலகின் கடை எல்லவரை அறிவிக்க வேண்டுமென்ற ஆவலில் தினமும் வானலை வருகின்றோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருச்சபையானது தூய ஆவியின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. வாக்கு பண்ணியபடியே தன்னுடைய சீடர்கள் மேல் பரிசுத்த ஆவியை பொழிந்த அந்த நாளை திருச்சபை என்று நினைவு கூறுகின்றது. இன்று முதல் வாசகமாக திருத்துதர்பணி நூலில் இருந்து வருகின்றது. 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 11 வரை உள்ள திருவசனங்கள் இன்றைய முதலாவது சிந்தனையாக வருகின்றது. இன்றைய நாளிலே இந்த முதலாவது இந்த வாசகம் என்ன பின்னணியிலே, என்ன நிலையிலே இது எழுதப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன என்ற உண்மையை நாம் இப்பொழுது இந்த வாசகத்தின் பின்னணியை ஆராய்வோம். இந்த நூலை எழுதியவர் தூய லூக்கா. இவர் லூக்கா என்னும் நற்செய்தி நூலையும் எழுதியுள்ளார். திருத்தூதர் பணிகள் என்ற புத்தகத்தில் தூய ஆவியின் துணையோடு சீடர்கள் எவ்வாறு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தனர் என்பது பற்றியும் திருச்சபை எவ்வாறு வளர்ந்தது பற்றியும் கூறப்பட்டுள்ளது. இன்றைய பகுதியில் தூய ஆவியின் வருகை பற்றி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. பெந்தெக்கோஸ்தே திருநாள் அறுவடை விழா என்றும் முதற்கனி விழா மற்றும் வாரங்களின் விழா என்றும் அழைக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரத்திலும் எண்ணாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் இணைச்சட்டம் 16ஆம் அதிகாரத்திலும் இந்த உண்மைகள் பரவி கிடக்கின்றது. பாஸ்கா விழாவில் துவங்கிய அறுவடை பெந்தெக்கோஸ்தே விழாவில் நன்றி பலியோடு நிறைவுற்றது. இத்தகைய நன்றி விழாவின் போது இறைவன் தன் ஆற்றலையும் கொடைகளையும் மக்கள் மீது பொழிவார் என்பது நம்பிக்கை. பெந்தெக்கோஸ்தே பற்றிய இன்னொரு யூத மரபும் உண்டு. இறைவன் தங்களுக்கு சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்து சட்டத்தை அளித்த நாளின் ஆண்டு விழாவாகவும் பெந்தெக்கோஸ்தே திருநாள் கொண்டாடப்பட்டது. சீனா மலையில் இறைவன் இறங்கி வந்து மக்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களை தன் மக்களாக ஏற்றுக்கொண்ட நாள். விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 16 தொடக்கம் 19 வரை உள்ள அந்த பகுதியிலே இது பற்றி குறிப்பிடப்படுகின்றது. இந்நிகழ்ச்சியில் கார்மேகம், பேரிடி, மின்னல், எக்கால ஒலி, நெருப்பு ஆகிய அறிகுறிகள் யாவே கடவுளின் பிரசன்னத்தை குறித்தன. இந்த பின்னணியில்
தூய ஆவியார் இயேசு உயிர்த்த 50வது நாள் திருத்தூதர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் வந்து இறங்குகின்றார். விவிலிய கண்ணோட்டத்தில் தூய ஆவியார் புறா, நெருப்பு, தண்ணீர், எண்ணெய் பூசுதல், இரைச்சல், கார்மேகம் ஆகிய அடையாளங்களின் மூலம் தான் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதே போன்றுதான் தூய ஆவியார் வருகையின் போது பெருங்காற்று இரைச்சலிட்டு வருகிறது. நெருப்பு நாவுகள் தோன்றுகின்றன. அனைவரும் ஆட்கொள்ளப்படுகின்றனர். இந்த பின்னணியிலேதான் இன்றைய முதல் வாசகம் வருகின்றது. இனி இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். பெந்தெக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசியது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் ஜெருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? இவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மொசப்பத்தேனியோ, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரோன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், ஜூதரும் ஜூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பான உறவுகளே, தூய ஆவியாரை பெற்ற திருத்தூதர்களும் சீடர்களும் அயல் மொழிகளில் பேசி அனைவரின் கவனத்தையும் கவர்ந்ததாக இன்றைய வாசகம் குறிப்பிடுகின்றது. அயல் மொழிகளில் பேசியது ஆவியாரின் ஆற்றலுக்கு ஓர் அடையாளமே. இறையரசு உலகமெங்கும் பரவ இருக்கிறது. நற்செய்தி 4 திசைகளையும் எட்டும். பல இனங்கள், பல மொழிகள் பேசும் மக்கள் அனைவருமே இறை அரசில் ஒன்றிப்பார்கள். இயேசு கிறிஸ்து என்ற ஒரே மீட்பரின் கீழ் செயல்படுவார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமே அயல் மொழிகளில் பேசி அனைவரும் புரிந்து கொள்ளும் செயல். சிந்திக்க அழைத்தது இன்றைய முதல் வாசகம். இனி இன்றைய திருப்பாடலோடு நாம் இணைந்து கொள்வோம். ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆம் இறைவா, உமது ஆவியை அனுப்பி உலகை புதுப்பிப்பீர். அவரின் மாட்சி என்றென்றும் நிலைக்கும். அவரது தம் செயல் என்றும் பெரியன. அவரின் சிறந்த கைவண்ணங்கள் தான் எத்துணை எத்துணை உயர்ந்தவை. இவ்வையகம் படைப்பால் நிறைந்தன. நெஞ்சே நீ தேவனை போற்றுவாய் என்ற தித்திக்கும் திரு பாடலோடு இனி நாம் இணைந்து கொள்வோம். திருப்பாடல் 104.
அவரின் மாட்சி என்றென்றும் நிலைக்கும், அவர் தம் செயல் என்றும் பெரியன. அவரின் மாட்சி என்றென்றும் நிலைக்கும், அவர் தம் செயல் என்றும் பெரியன. அவரின் சிறந்த கைவண்ணங்கள் தான் எத்துணை எத்துணை உயர்ந்தவை. அவரின் சிறந்த கைவண்ணங்கள் தான் எத்துணை எத்துணை உயர்ந்தவை. இவ்வையகம் படைப்பால் நிறைந்தன. நெஞ்சே நீ தேவனை போற்றுவாய். இறைவா உமது ஆவியை அனுப்பி உலகை புதுப்பிப்பீர். நெஞ்சே நீ இறைவனை புகழ்வாயாக, ஏனெனில் ஆண்டவர் உயர்ந்தவர். நெஞ்சே நீ இறைவனை புகழ்வாயாக, ஏனெனில் ஆண்டவர் உயர்ந்தவர். ஞானத்தால் உலகை படைத்த தேவன் எத்துணை எத்துணை உயர்ந்தவர். ஞானத்தால் உலகை படைத்த தேவன் எத்துணை எத்துணை உயர்ந்தவர். இறையை புகழ்ந்து பாடுவேன், எனவே தேவனில் மகிழுவேன். இறைவா உமது ஆவியை அனுப்பி உலகை புதுப்பிப்பீர். இன்றைய இரண்டாவது வாசகம் புனித பவுலுடையார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 3 தொடக்கம் 7 வரை உள்ள வசனங்களும் 12ஆம் 13ஆம் திருவசனங்களும் இந்த இரண்டாவது சிந்தனைக்கு வருகின்றது. புனித பவுலுடையார் இன்றைய நாளிலே கொரிந்திய மக்களுக்கு என்ன சூழ்நிலையிலே என்ன பின்னணியிலே இதை எழுதினார் என்று சற்று நாம் சிந்திப்போம். தூய பவுல் காலத்தில் திருச்சபையில் இருந்த பெரும் இனங்கள் 2. ஒன்று காலங்காலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதர்கள், மற்றொன்று புதிதாக அழைக்கப்பட்ட புறவினத்தார்கள் அல்லது கிரேக்கர்கள். இவர்களில் எந்த வேற்றுமையும் இருத்தலாகாது என்று அடிக்கடி வலியுறுத்துகின்றார். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரத்திலும், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரமும், கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரத்திலும் இது பற்றி வலியுறுத்துகின்றார் பவுலுடையார். இன்றைய பகுதியில் கொரிந்து சபையில் செல்வச் செழிப்பு, பல்வேறு கலாச்சாரம், ஆவணப்போக்கு, தற்பெருமை, செருக்கு, தனித்திறமை போன்றவற்றால் பிளவுபட்டு இருப்பதை பவுல் நன்கு அறிந்திருந்தார். ஆவியானவர் தன் வரங்களை பல்வேறு விதமாக திருச்சபையின் உறுப்பினர்களுக்கு பொழிகின்றார். ஒரு குறிப்பிட்ட சபையில் வெவ்வேறு வரங்கள் செயல்படுவது அச்சபையின் வளர்ச்சிக்கும் முழுமைக்குமாகும். இந்த வரங்களை பொழியும் ஆவியானவர் எவ்வாறு ஒருவராக இருக்கிறாரோ அதே போல இந்த வரங்களை பெறும் சபையினரும் ஒருமித்து செயல்பட வேண்டும். இதற்கு ஒரு உவமையை கையாளுகிறார் தூய பவுல். உடல் ஒன்று, உறுப்புகள் பல. கிறிஸ்துவின் உடலே அந்த திருச்சபை என்று கூறி ஒற்றுமையாக வாழ அழைப்பு விடுக்கின்றார் என்ற இரண்டாவது வாசகத்தினூடாக. இனி இன்றைய இரண்டாவது வாசகத்திற்கு செவிமடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவை ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திரு தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகையுண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர்.
பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றோம் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இனி இன்றைய நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 19 தொடக்கம் 23 வரை. இந்த புனித யோவான் எழுதிய நற்செய்தி நூலின் பின்னணியை சற்று சிந்திப்போம். யோவான் நற்செய்தி நூல் கிறிஸ்துவுக்கு பின் 90ஆம் ஆண்டளவில் எழுதப்பட்டதாக இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. மற்ற நற்செய்தி நூல்களை விட ஆழமான இறையியல் கருத்துக்களையும் தத்துவங்களையும் உள்ளடக்கியுள்ளது. இன்றைய இந்த பகுதியில் உயிர்த்த இயேசு சீடர்களுக்கு தோன்றி ஆவியானவரை அளிக்கின்றார். உயிர்த்த இயேசு சீடர்களுக்கு 2 கொடைகளை அளிக்கின்றார். ஒன்று சமாதானம், மற்றொன்று பாவ மன்னிப்பு. இவை ஆவியாரின் பிரசன்னத்தின் வெளிப்பாடுகள். உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு இருமுறை கூறுகின்றார். இங்கு சமாதானம் என்ற சொல் ஒரு நிறைவை, முழுமையை குறித்து நிற்கின்றது. ஒன்று கடவுளுடன், இரண்டாவது பிறருடன், மூன்றாவது நம்முடன் இருக்க வேண்டிய உறவை சுட்டிக்காட்டுகின்றது. இயேசு அளிக்கும் சமாதானம் நிலையானது. இது அன்பு செயல்களுக்கு தூண்டும் உறவாகும். நமக்கு மன்னிப்பு அளித்து மீண்டும் புதுவாழ்வு வாழ வழிவகுப்பவர் தூய ஆவியாரே. இத்தகைய அதிகாரத்தை சீடர்களுக்கு அளித்து இயேசு நற்செய்தியை அறிவிக்கும் பணிக்கு அனுப்பி வைக்கின்றார். இந்த உண்மையை தாங்கி வருகிறது இன்றைய நற்செய்தி வாசகம். இனி இன்றைய வாழ்த்தலியோடு நாம் இணைந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தூய ஆவியே எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியறலும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரியச் செய்தரலும். அல்லேலூயா. நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான உறவுகளே, தூய ஆவியின் பல்வேறு அடையாளங்கள் சுட்டிக்காட்டும் சவால்களை வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். தூய ஆவியின் துணையில்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு வாழ முயற்சிப்பது காது இல்லாமல் கேட்க மற்றும் நுரையீரல் இல்லாமல் சுவாசிக்க முயற்சி செய்வதற்கு ஒப்பாகும் என்று ஒரு இறையியலாளர் குறிப்பிடுகின்றார்.
தூய ஆவி இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை, கிறிஸ்தவ வாழ்வும் இல்லை. இதையே கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல என்று புனித பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 9வது திருவசனத்திலே குறிப்பிடுகின்றார். உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று வாக்களித்து சென்ற இயேசு தான் சொன்னபடியே தூய ஆவியை அனுப்பினார். இத்தூய ஆவி மக்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துபவர், வாழ்வும் அமைதியும் தருபவர், சாவுக்குரிய மனிதர் உடலை உயிர்த்தெழ செய்கிறவர், வாழ்வு தரும் தண்ணீர். இவ்வாறு நற்செய்தி ஏடுகள் சான்று பகர்கின்றன. திரு விவிலியத்தில் தூய ஆவி பல அடையாளங்கள் வாயிலாக சுட்டிக்காட்டப்படுகின்றார். இந்த அடையாள பொருட்களின் தன்மைகள் தூய ஆவியின் செயல்பாட்டையும் அவர் நம்மீது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன. அவற்றில் 4 மட்டும் நாம் இன்று தியானிப்போம். காற்று, நெருப்பு, புறா, எண்ணெய். இந்த 4 செய்திகளும் நமக்கு என்ன சொல்லுகின்றது என்ற உண்மையை சற்று சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் காற்று வீசி இரைச்சல் உண்டாகி வீடு முழுவதும் ஒலித்ததாகவும் பின் தூய ஆவி இறங்கி வந்ததாகவும் வாசிக்கின்றோம். காற்றை சுவாசிக்காத மனிதன் செத்த மனிதன். தூய ஆவியை கொண்டிராத கிறிஸ்தவன் செத்த வாழ்வு வாழ்கிறான். கண்ணால் காண முடியாத காற்றை அது இயற்கை பொருட்கள் மீது ஏற்படுத்தும் செயல்பாட்டை வைத்தே அறிய முடியும். அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் செயல்படும் விதத்தை வைத்தே அவன் தூய ஆவியை பெறுகிறானா இல்லையா என்று சொல்ல முடியும். உரக்க கத்துவதும் வாய்ச்சாலக்கமான போதனைகளும் தூய ஆவியை பெற்றிருப்பதற்கான அடையாளங்கள் அல்ல என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். காற்று தான் விரும்பிய திசையில் வீசுகிறது. அதன் செயல்பாட்டுக்கு எல்லை போட முடியாது. தூய ஆவியின் செயல்பாட்டுக்கும் மனிதர்களாகிய நாம் எல்லையிட முடியாது. அவருடைய செயல்பாடு, வழிபாடு, சபம் என்று மனிதர் வகுக்கும் எல்லைகளை தாண்டியது என்ற உண்மைதான் இன்றைய இந்த காற்று என்ற உண்மையை நாங்கள் பரிசுத்த ஆவிக்கு ஏன் ஒப்பிடப்படுகிறது என்பதை சிந்திக்கலாம். அடுத்ததாக நெருப்பு. தூய ஆவி நெருப்பு வடிவமானவராக விவிலியத்திலே பல இடங்களிலே உருவகப்படுத்துகின்றார். அழகான அழுக்கான அனைத்தையும் சுட்டெரித்து கரைகளை போக்க உதவுவது நெருப்பு. தூய ஆவியாரும் பாவ அழுக்குகளையும் தீமைகளையும் முழுமையாக சுட்டெரித்து நம்மை புனிதப்படுத்துபவர் என்று புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரம் 49ஆம் திருவசனத்திலும் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரம் 17வது திருவசனத்திலும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அழுக்குகளையும் கரைகளையும் அகற்றும் நெருப்பு தான் அழுக்கானவற்றால் கரைப்படுத்தப்பட்ட தன்னை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. நெருப்பை யாரும் கரைப்படுத்திவிட முடியாது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்களும் உலகத்தின் தீமைகளையும் புனித வேள்வியில் ஈடுபட்டிருப்பார்கள். அதே நேரத்தில் தாங்கள் பாவத்தால் கரைப்படுத்தப்பட்ட தங்களை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. மேல் நோக்கி செல்வது நெருப்பின் இயல்பு. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தங்களுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் உணர்வுகளையும் உள்ளத்தையும் மேல் நோக்கி இறைவனை நோக்கி உயர்த்தியவர்களாய் இருக்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட இலட்சியத்தின்பால் ஆழமாக தனியாத தாகத்தோடு இருப்பவர்கள் உள்ளம் நெருப்பினால் பற்றி எரிவதாக கூறுவதுண்டு. தூய ஆவி என்னும் நெருப்பால் ஆட்கொள்ளப்பட்டவர்களும் இயேசுவின் மதிப்பீடுகளுக்காய் உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு இலட்சியம் உள்ளவர்களாய் இருக்கின்றனர் என்ற உண்மையையும் இந்த நெருப்பு எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. அடுத்ததாக புறா. ஆவியானவர்
புறா வடிவில் இறங்கி வந்ததாக புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலே 1 அதிகாரம் 19வது திருவசனத்திலும், புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 3 அதிகாரம் 22வது திருவசனத்திலும் நாங்கள் வாசிக்கின்றோம். புறாவின் உடலமைப்பை ஆராய்கின்ற போது அதற்கும் மற்ற பறவைகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதாக பறவை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். புறாவின் உடலில் பித்தப்பை இல்லை, அதாவது கசப்புணர்வு அதனிடம் இல்லை. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் தங்கள் உள்ளத்தில் கசப்புணர்வு இல்லாமல் என்றும் இனிமையானவர்களாக இருக்கின்றனர். புறா சாந்தத்தின் அடையாளம். தூய ஆவியானவரை தங்களுடைய உள்ளத்தில் தாங்கியோர் சார்ந்த இயல்பினராக உள்ளனர் என்ற உண்மையையும் இந்த புறாவின் அந்த அடையாளம் விளக்குகின்றது. அடுத்ததாக எண்ணெய். தாவீது மேல் சாமுவேல் எண்ணெய் ஊற்றி திருப்பொழிவு செய்த போது அவர் மீது தூய ஆவி இறங்கி வந்ததாக 1 சாமுவேல் ஆகமம் 16 அதிகாரம் 13வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். எண்ணெய் குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. பெரும்பாலான மருந்து பொருட்களில் பல்வேறு விதமான எண்ணெய்கள் சேர்க்கப்படுகின்றன. எனவேதான் நோயாளிகள் மீது எண்ணெய் பூசப்படுகிறது. புனித மார்க் எழுதி நற்செய்தியிலே 6 அதிகாரம் 13வது வசனத்திலும், யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே 5 அதிகாரம் 14 வசனத்திலும் இது குறிப்பிடப்படுகிறது. தூய ஆவி நம்மீது பொழியப்படுகின்ற போது நமக்குள் இருக்கின்ற எல்லா விதமான தீமைகள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று நமது உள்ளம் குணமடைகிறது என்ற உண்மையையும் இந்த எண்ணெய் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இன்னும் சிறப்பாக எண்ணெய் உடலுக்கு வலிமையும் சக்தியும் ஆற்றலும் தருகின்றது. தூய ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள் எந்நாளும் வல்லமையும் ஆற்றலும் கொண்டவர்களாய் இருக்கின்றனர். மேலும் வாழ்வின் சோர்வுகளையும் தீமைகளையும் எதிர்த்து நிற்கும் சக்தி படைத்தவர்களாய் இருக்கின்றனர். ஆவியின் வல்லமையை பெற்ற சூடர்கள் தலைமைச் சங்கத்தாரை துணிவோடு எதிர்கொண்டது நினைவு கூறத்தக்கது. தூய ஆவியின் அடையாளங்கள் அதனுடைய தன்மைகளையும் செயல்பாட்டையும் நமக்கு தெளிவாக்குகின்றன. அவற்றை உணர்ந்து வாழ்வாக்க முயற்சிப்போம். தூய ஆவியின் துணையை நாடுவோம். மனக்காயம் அனைத்தும் மாயமாய் மறைந்துவிடும். பேயின் தன்மைகள் பறந்து போய்விடும். வாழ்வில் தீயவை அனைத்தும் தீர்ந்து ஒளியும். சிந்திக்க அழைத்தது இன்றைய வாசகங்கள். இனி தூய ஆவியை வேண்டி மன்றாடுவோம். தூய ஆவியே எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசியருடைய இதயங்களை நிரப்பும். அவைகளில் அன்பின் நெருப்பை மூட்டியருளும். உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே. அவரால் அவை படைக்கப்படும். அதனால் உலகின் முகத்தை புதுப்பிப்பீர். தந்தையாம் இறைவா, உமது தூய ஆவியின் கொடைகளை உலகின் மேல் பொழிந்தருளும். நற்செய்தியை போதிக்க துவங்கிய காலத்தில் உமது திருச்சபை மேல் உமது ஆவியை பொழிந்தீரே. இக்காலத்தில் அதே ஆவியானவர் விசுவசிக்கும் அனைத்து உள்ளங்களின் மூலமாக செயல்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பான உறவுகளே, தூய ஆவியாரின் வருகையின் விழாவை கொண்டாடுகின்ற எங்களுக்கு தூய ஆவியார் சீடர்கள் மேல் பொழியப்பட்டு புதிய கட்டளையாகிய அன்பு கட்டளையால் அவர்களை நிரப்புகின்றதை நாங்கள் பார்த்தோம். அன்பு மட்டுமே மொழிகளை கடந்து அனவலாரும் புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் உணர்த்துகின்றது இந்த விழா. எனவே இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். இறைவா, உமது ஆவியை அனுப்பி உலகத்தை புதுப்பிப்பீர். அவரின் மாட்சி என்றென்றும் நிலைக்கும். அவர்தம் செயல் என்றும் பெரியன.
அவரின் சிறந்த கைவண்ணங்கள் தான் எத்துணை எத்துணை உயர்ந்தவை. இவ்வையகம் படைப்பால் நிறைந்தன, நெஞ்சே நீ தேவனை போற்றுவாய் என்று திருப்பாடல் ஆசிரியரும் குறிப்பிடுகின்றார். நாங்களும் நம்பிக்கையோடு இறைவனை பார்த்து மன்றாடுவோம். நம்பிக்கையை எம்முள் வைத்திருப்பவரே, உமக்கு நன்றிகள். நம்பிக்கையின் நாதனே, நம்பிக்கையில் நாம் வளர எமக்காக வைத்திருக்கின்ற உயிருள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையால், ஆவியின் நிறைவுகளால், ஏவுதல்களால் கிறிஸ்துவின் சிந்தை எம்மில் உருவாகியதற்கு நன்றி ஆண்டவரே. எம் வாழ்வில் ஆவியின் கனிகளில் நிறைந்து வாழவும், வரங்களால் பணிகள் செய்யவும், செவத்தில் வெற்றியாளனாயிருக்கவும், ஆவியில் எம்மையை பலியாக்கி உண்மையான ஆராதனை செய்ய நீர்வொழியும் நம்பிக்கைக்காக நன்றிகள் ஆண்டவரே. அன்பிலும் ஆவியின் பிலனிலும் முழுமை அடைய அருளை வேண்டியிருக்கின்றோம். இனிமையான இயேசுவின் நாமத்தில் ஆமேன். எல்லாம் அல்ல அன்று தந்தைய இறைவா, தினமும் வார்த்தையை கேட்பவருக்கு மட்டுமல்ல, கேட்க முடியாமல் இருப்பவர்களுக்கும் மது அன்பு கரங்களால் ஆசி வழங்கி அருளும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் இறையாசி வேண்டி நன்றி கூறி விடை பெறுகின்றோம். மீண்டும் நாளை நற்சிந்தனையோடு உங்களை சந்திப்போம். வணக்கம் அன்பு உறவுகளே. கத்தோலிக்க நற்சிந்தனைகளை வழங்கியிருந்தார்கள் பெர்லின் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தில் இருந்து ஆன்மீக பணியாளர் திரு ஞானேஸ்வரன், திருமதி ஞானேஸ்வரன் அவர்கள். பரிசுத்தாத்மாவே நெருப்பு மயமாக என்னில் வாசம் செய்யும், எரிகின்ற தழலாக பரிசுத்த அரூபியே சக்தி தாருமே. ஆவியின் தானங்கள் என்னை பொழிந்திடுவார்.
பெந்தெக்கோஸ்து நாளில் எரிகின்ற நெருப்பாய் சீடர்களின் மீது வந்தவரே. பெந்தெக்கோஸ்து நாளில் எரிகின்ற நெருப்பாய் சீடர்களின் மீது வந்தவரே. ஆத்மசக்தி நிரம்ப ஆசீர்வாதம் பெற்றிட துணையாளரே நீ வருவாயே. ஆத்மசக்தி நிரம்ப ஆசீர்வாதம் பெற்றிட துணையாளரே நீ வருவாயே. உலகில் எங்கும் சாட்சிகளாக உன் ஆத்ம சக்தியை நிரப்பணுமே. உலகில் எங்கும் சாட்சிகளாக உன் ஆத்ம சக்தியை நிரப்பணுமே. உண்மை அன்பு வார்த்தைகள் அறிவித்திட என் ஆத்மாவை பரிசுத்தமாக்கணுமே. உண்மை அன்பு வார்த்தைகள் அறிவித்திட என் ஆத்மாவை பரிசுத்தமாக்கணுமே. பரிசுத்தாத்மாவே நெருப்பு மயமாக என்னில் வாசம் செய்யும். எரிகின்ற தழலாக பரிசுத்த அரூபியே சக்தி தாருமே. ஆவியின் தானங்கள் என்னை பொழிந்திடுவார்.